ஹாய் நண்பர்களே, வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? என்னடா முகத்தை காணிக்காமல் வீடியோ போட்டுட்ருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, என்ன செய்யாது, வீடியோ எடுக்க உள்ள ஆள் இல்லை. நானும் அதான் முகத்தை காணிக்காமல் சின்ன சின்ன இதாக போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள் கழியச்சமே பெரிய பெரிய நீங்கள் எதிர்பார்க்கதோட அதிகமாக நான் இது போடுவேன். இப்போ சின்ன சின்ன இது, அதாவது இந்த மரம் செடி கொடி வித்தியாசமான இதுகளை கண்டா எடுத்து போட்டுட்ருக்கேன். இதை கண்டு கழியுங்க, அதனால் என்ன மறந்துடாதுங்க. ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று சொல்கிறேன். சின்ன வயசில் நான் ஒரு பிள்ளைக்கு ஒரு லவ் லெட்ரு கொடுத்தேன். அதான் கவிதையாக நான் எழுதி கொடுத்தது. அதை ஒன்று கேட்டு ஒரு சிம்பிளாட்டு, இது எதுக்குன்னா என் முகத்தை காணிக்கணும் அப்படின்னு உள்ள இதுக்கு நான் அந்த கவிதையை சொல்கிறேன். சோகத்தின் சொந்தக்காரன், கவலைகளின் கைதி, இடிந்து கிடக்கும் இதயம், சிந்தனத் தேரில் வந்த தேவதையே, வந்தனமாய் ஒரு யாத்திரை செய்து பார்ப்போமா அப்படின்னு ஒரு லெட்டரை எழுதி ஒரு பிள்ளை கொடுத்தேன். அந்த பிள்ளை என்ன செய்து போட்டு லெட்டரை வாங்கிட்டு நேராக வீட்டில் கொண்டு கொடுத்து போட்டு, இப்படி இந்த பையன் தந்தான்னு சொல்லிட்டு அங்கண்டு ஒரு பேன் நிறைய கம்பம் தடியமாக தூக்கிட்டு வந்தானே என்ன அடிக்கிது. அதான் முதல்ல என் லவ் அனுபவம். நிறைய அனுபவங்கள் உண்டு, நிறைய காமெடியான என் வாழ்க்கையில் நடந்த இது உண்டு. சின்ன சின்ன ஒவ்வொரு நாள் ஒரு டிப்ஸாக போடுறேன். நன்றி. நீங்கள் இதை பார்த்துட்டு லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் என்னையும் கொஞ்சம் தூக்கி விடுங்க. மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஸ்டீபன். பாய்.